Natural numbers, factors வச்சு ஒரு சூப்பரான ஒரு question. The sum of first two natural numbers each having 15 factors including 1 and the number itself is what? So question பார்க்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு, பட் இதில் நம்ம பண்ண வேண்டிய ஒர்க் கொஞ்சம் டீட்டெயில்டாக பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ நம்ம நேச்சுரல் நம்பர் n அப்படிங்கிற நேச்சுரல் நம்பர், அதுக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ்? 15 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். சரி, ஓகே. முதல்ல n-க்கு 15 ஃபேக்டர்ஸ் இருக்கணும்னா n எப்படி இருக்கும்ன்றதை பற்றி நம்ம யோசிக்கணும். ஸோ n எந்த ஃபார்மில் இருக்கணும், எந்த பேட்டர்னில், எந்த ஃபார்மேட்டில் இருந்தால் அந்த நம்பருக்கு 15 ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு சின்ன பிளான் வச்சுப்போம். ஸோ n ஷுட் பி ஆஃப் த ஃபார்ம் p பவர் 14 அப்படின்னு இருக்கலாம். ஸோ p பவர் 14னா 14 + 1 15 ஃபேக்டர்ஸ் வந்துடும். ஏன்னா 15 நம்ம எப்படி எல்லாம் கொண்டு வரலாம், 15 நம்ம 1 × 15 அப்படின்னு சொல்லி கொண்டு வரலாம். அப்போ நம்மளுக்கு பவர்ஸ் அந்த ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணதுக்கப்புறமா இருக்கக்கூடிய பவர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு 1 லெஸ்ஸாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ பவர்ஸ் கூட 1 நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ அப்போது 1 லெஸ்ஸாக இருக்கணும்னா இந்த 1 0 ஆகிடும். அப்படின்னா வேறு எதுவும் ப்ரைம் நம்பர்ஸ் இல்லை, 15 14 ஆகிடும். ஸோ அதான் p பவர் 14 இந்த ஃபார்மேட்டில் இருக்கலாம். வேறு எப்படி இருக்கலாம்? n கேன் பி இந்த ஃபார்மேட் ஆஃப், வேறு எப்படி இந்த 15 நம்ம பிரித்து எழுதலாம்? 15 வேறு எப்படி எழுதணும்னா 3 5s are 15 இப்படி தான் எழுத முடியும், வேறு பாசிபிலிட்டியே கிடையாது. ஸோ 15 அப்படிங்கிற நம்பரை நம்ம பிரித்து எழுதணும், ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதணும்னா இதான் பாசிபிலிட்டி. ஸோ அப்போது இதுக்கேற்ற மாதிரி பார்த்தோன்னா அப்போ n எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்னா p பவர் 3லேருந்து 1 கம்மியாக 2 அண்ட் இன்ட்டு q பவர் 5ல் 1 கம்மியாக 4. ஸோ p பவர் 2 q பவர் 4. இப்போவும் பவர்ஸில் ஒவ்வொன்று ஆட் பண்ணிட்டோன்னா 3 5s are 15 கிடச்சிடும். ஸோ அப்போ n இதுவாவோ இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக 15 ஃபேக்டர்ஸ் வரும். அதுலேயுமே the sum of the first two natural numbers என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டூ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் அப்போ நம்ம இருக்கிறதுலே கம்மியான நேச்சுரல் நம்பர்ஸ் என்னன்றதை பற்றி யோசிக்கணும். சரி, எஸ், டெஃபினட்டாக நம்ம p and qக்கு ப்ரைம் நம்பர்ஸ் தான் போடணும், லீஸ்ட் ப்ரைம் நம்பர்ஸாக போடலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம லீஸ்ட் ப்ரைம் நம்பர்ஸ் நமக்கு 2 3 இப்படி தான் ஆரம்பிக்கும். அதுலேயுமே இந்த ரெண்டு எக்ஸ்ப்ரெஷன்ஸ்னால் நம்ம 2 3 எல்லாம் போடும்போது அந்த வேல்யூஸ் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். இப்போ இங்கே 2 பவர் 14 3 பவர் 14 போட்டோன்னா பெரிய ஆன்சராக வந்துடும். அந்த வேல்யூலாம் வந்துட்டு தௌசண்ட்ஸ்லாம் தாண்டி போயிடும், ரொம்ப பெரிய நம்பர்ஸாக வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதை நம்ம இக்னோர் பண்ணி வச்சுருவோம், இங்கே வருவோம். ஸோ அப்போ இதுக்கு படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம p = 2 q = 3 அப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். 2 பவர் 2 × 3 பவர் 4 கிடைக்கும். ஸோ அப்படின்னா 4 × 81 4 × 81 324 கிடைக்கும் இதுலேருந்து. ஸோ இதுதான் இருக்கிறதுலே லீஸ்ட் நேச்சுரல் நம்பர் வித் 15 ஃபேக்டர்ஸ். இதை விட்டால் நம்மளுக்கு வேறு நம்பர் இருக்குன்றதை பற்றி யோசிப்போம். ஸோ நம்மளுக்கு வேறு நம்பர் இருக்கலாம். சரி, ஓகே, இது லீஸ்ட் இல்லை, கண்டிப்பாக இது லீஸ்ட் இல்லை, ஏன்னா பவர் இங்கேயும் நம்ம போடலாம் இல்லையா. ஸோ நம்ம p and q வேல்யூஸை ஸ்வாப் பண்ணிப்போம். ஸோ p and q ஸ்வாப் பண்ணிட்டோன்னா அப்போ p 3 ஆகும், q 2 ஆகும் போடுவோம். இப்போ நம்மளுக்கு இருக்கிறது லீஸ்ட் நம்பர் வரும். இது மேபி செகண்ட் லீஸ்ட்டாக இருக்கும், இதுதான் நம்மளுக்கு லீஸ்ட் நம்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 3² × 2 பவர் 4. ஏன்னா சின்ன நம்பருக்கு அதிக பவர் நம்ம ரேஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு கிடைக்கிறதுலையே சின்ன நம்பராக கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் 9 × 16 144 சக்ஸஸ். அப்போ இதுதான் இருக்கிறதுலையே ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர், த லீஸ்ட் நம்பர். இது அதுக்கு அடுத்த நேச்சுரல் நம்பர். ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸ் தான் இருக்கிறதுலையே லீஸ்ட் 2 நேச்சுரல் நம்பர்ஸ் வித் 15 ஃபேக்டர்ஸ். ஸோ ஆக மொத்தத்தில் நம்ம ஃபார்மேட் என்னன்றதை கிளியராக வச்சுக்கிட்டோன்னா அந்த நம்பர்ஸ் என்னன்றதை ஈஸியாக கேட்ச் பண்ணிடலாம். p பவர் 2 × q பவர் 4 இருக்கிறதுலே சின்ன லீஸ்ட் 2 ப்ரைம் நம்பர்ஸை நம்ம பிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 2 and 3 ஒன்று போடுங்க, இன்னொருத்த ஸ்வாப் பண்ணுங்கள், அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு ரெண்டு நம்பர்ஸுமே வந்துடும். அப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸ் தான் இருக்கிறதுலே 2 ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ். இதோடைய சம் தான் என்னன்றது கேட்குறாங்க. த சம் ஆஃப் த 2 நம்பர்ஸ் 324 + 144. ஆன்சர் ஆட் பண்ணினோன்னா 8 6 and 4 468. ஸோ 468 அப்படிங்கிறத நம்ம ஆன்சர் பார்த்துடலாமே. 468, எஸ், சக்ஸஸ், 468.